மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான புற்றுநோய் கண்டறிதல் உள்ளிட்ட சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் பாலசுப்ரமணிய சாஸ்திரி தலைமையில் காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வாய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இம்முகாமை தொடங்கி வைத்த நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசு காவலர்களின் மன அழுத்தத்தை குறைக்க யோகா மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் குறித்த விழிப்புணர்வுகளும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற காவலர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ உதவி முகாம் இன்று நடைபெற்றது. இதில் முக்கியமாக புற்றுநோய்க்கான காரணிகள் என்னென்ன, அது ஏன் உருவாகுது, அதேபோல் ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட உள்ள காவலர்கள், குறிப்பாக பெண் காவலர்கள், அவருடைய குடும்பத்தினர், அவங்க அனைவருக்குமாக இந்த புற்றுநோய் இருந்தது என்றால், குறிப்பாக வாய் மற்றும் கர்ப்பப்பை அந்த மாதிரியான புற்றுநோய்கள் இருந்தால் அதற்கு எவ்வாறாக நாம் அதை கண்டுபிடித்து அதற்கு பின்பு எவ்வாறு அதற்கு மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்வானது இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரைக்கும் இப்போ ஒரு 100 பேர் முதலில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை வரை ஒரு 4 பேர் மேலே அவங்க கலந்து கொள்வாங்க. இது ஒரு முதல் முயற்சி இந்த இடத்துல இப்போ பண்ணியிருக்கிறோம். முசிறி அருகே எல்னினோ பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட கோர வறட்சியால் மரவள்ளி மற்றும் கரும்பு பயிர்கள் கருகி வருவது விவசாயிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்திற்குட்பட்ட மங்களம் மற்றும் அண்ணா நகர் பகுதியில் நிலவிய கடுமையான வறட்சியின் காரணமாக லட்சக்கணக்கில் செலவு செய்து பயிரிடப்பட்டிருந்த மரவள்ளி கிழங்கு மற்றும் கரும்பு தோட்டங்கள் தண்ணீரின்றி காய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. பருவமழை பொய்த்து போனதும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததுமே இதற்கு முக்கிய காரணம் என கூறப்படும் நிலையில் பயிர்களை காப்பாற்ற பெண் விவசாயிகளும் கூலி தொழிலாளர்களும் போர்வெல் தண்ணீரை குடங்களில் சுமந்து வந்து ஊற்றி வந்து பயிர்களை காத்து வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் இப்பகுதியை வறட்சி பகுதியாக அறிவித்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே பட்டப்பகலில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு 5 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள வெப்படை காமராஜர் நகரை சேர்ந்த 75 வயதான சம்பூர்ணம் என்ற மூதாட்டியின் மகன் வெளியே சென்றிருந்த நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் மூதாட்டியின் கழுத்தை அறுத்து கொலை செய்து அவர் அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது வீடு திரும்பிய மகன் சுப்பிரமணியையும் மிரட்டி தாக்கிவிட்டு தப்பியோடியதாக புகார் எழுந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த வெப்படை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு உயரதிகாரிகளின் மேற்பார்வையில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் பேசப்படும் அனைத்து தேசிய மொழிகளின் வாழ்த்துகளும் அந்தந்த மாநிலங்களில் முதலில் பாடப்பட்ட பிறகே தேசிய கீதம் இடம்பெற வேண்டும் என கவிஞர் வைரமுத்து கூறியுள்ளார். ஞானபீடம் விருது பெற்று மதுரை விமான நிலையம் வந்தடைந்த கவி பேரரசு வைரமுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த தாய்மொழி வாழ்த்து முதலில் பாடப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றார். இது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பாதுகாப்பதோடு இந்தியாவின் இறையாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என கூறினார். இப்போது நீங்கள் சுற்றி வளைத்து தமிழ்தாய் வாழ்த்து என்ற ஒரு நிலைக்கு வருகிறீர்கள் என்பதை உங்களுடைய கேள்வியின் பின்னணி எனக்கு சொல்லுகிறது. உங்கள் திறமையை பாராட்டுகிறேன். தமிழ்நாட்டுக்குள் நடக்கும் எந்த விழாவிலும் தமிழ்தாய் வாழ்த்துதான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பது தமிழர்களின் வேண்டுகோள் மட்டுமல்ல, தமிழர்களின் குறிக்கோள், தமிழர்களின் பெருமை. நான் தமிழ் மொழி மட்டுமே தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று கேட்கிற குறுகிய வட்டத்தை சார்ந்தவன் அல்ல. இந்தியாவில் பேசப்படும் எல்லா தேசிய மொழிகளும் முதலில் அந்தந்த மாநிலங்களில் முதல் வாழ்த்தாக பாடப்பட்ட பிறகுதான் தேச கீதமும் தேசிய கீதமும் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாங்கள். எங்கள் மொழி வாழ்த்து முதலில் டெல்லியில் ஒலிக்கப்பட முடியாது. ஈரோட்டில் தொழிலதிபரிடம் கட்டிட கட்டுமான தொழில் தொடங்குவதாக கூறி ரூபாய் 1,65,00,000 மோசடி செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக தாவைக்கு சட்டமன்ற உறுப்பினர் சண்முகன் மீது எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தொழிலதிபர் சிவக்குமார் பரபரப்பு புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் மலேசிய தொழிலதிபர் வர்மனிடம் மொடக்குறிச்சி தொகுதி தவேக சட்டமன்ற உறுப்பினர் சண்முகனும் அவரது மகனும் கட்டுமான தொழில் தொடங்குவதாக கூறி ரூபாய் 2 கோடி பெற்றுக்கொண்டு ரூபாய் 35 லட்சத்தை திருப்பி தந்துவிட்டு மீதி ரூபாய் 1,65 லட்சத்தை ஏமாற்றியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பணம் கேட்டதற்கு சட்டமன்ற உறுப்பினர் சண்முகன் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இதுகுறித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கும் புகார் அனுப்பப்பட்டுள்ளதாக தொழிலதிபர் பகிரங்க குற்றம் சாட்டியுள்ளார். பெஸ்ட் கார்ஸ் யூஸ்டு கார் ஷோரூம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு வர்றேங்க. எனக்கு நெருங்கிய உறவினர் வர்மன் கந்தசாமி. அவர் மலேசியா. அவர் 2019 சண்முகம் அவர் மலேசியா போனப்போ அவருக்கு நெருங்கிய பழக்கம். அது மூலயமா திருப்பி ஈரோடு வந்தாங்க. ஈரோடு வந்தப்போ 2019 தொழிலில் கூட்டாக பண்ணலான்னு சொல்லி இப்போது மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற திரு சண்முகம் அவர்கள் 2 பேர் கூட்டு ஒப்பந்தம் போட்டு 2 கோடி ரூபா பணமாக வாங்கினாங்க. அதை அவங்க எந்த தொழிலும் செய்யலை. மறுபடி சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லாதங்கிறதுனால என்னுடைய உறவினர் பணத்தை திருப்பி கேட்டாங்க. அப்போ அவர் ஒரு 3 தவணையாக ஒருக்கா 10 லட்சம், ஒருக்கா 15 லட்சம், மறுபடியும் ஒருக்கா 10 லட்சமாக கொடுத்தாருங்க. 35 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு. மீதி 1,65 லட்சம் ரூபாயை ரொம்ப நாளாக 2019 தவணை சொல்லிக்கிட்டே வந்தார். இந்த எலெக்ஷன் அறிவிச்சப்போ கூட அவர் நேரில் வந்தார். வர்மனோட அப்பா கந்தசாமி இங்கே கேட்டார், நீங்கள் இது மாதிரி தேர்தலில் போட்டிடுறீங்க, பணத்தை செட்டில் பண்ணிடுறீங்கன்னு கேட்டதுக்கு எலெக்ஷன் முடிஞ்சோடனே செட்டில் பண்ணுறேன்னாருங்க. இப்போ எலெக்ஷனில் அவர் எம்எல்ஏ ஆனதுனால இப்போ ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாரு. அதுவும் இல்லாத பணம் கேட்டால் நீ எப்படி வாங்கிடுன்னு பார்க்கலாம் எம்எல்ஏ கிட்ட அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுகிறாரு. அது சம்மந்தமாக தான் பெட்டிஷன் உயர்திரு காவல்துறை கண்காணிப்பாளர் கொடுத்து வந்தாங்க. அவர் ஏன்னா மலேசியாவில் இருக்கிறதுனால அவருக்கு நெருங்கி உறவினர் நான், அதனால் என்கிட்ட முழு பவர் கொடுத்துருக்காருங்க. அங்கேருந்து மலேசியாவிலேருந்து பவர் கொடுத்துருக்காரு. அந்த முகவராக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். திருச்செந்தூரில் தேர்தல் வாக்குகள் குறைவு குறித்து பொதுமக்களிடம் கேள்வி எழுப்பி திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதிக்குட்பட்ட குறுக்காட்டூரில் சமுதாய நலக்கூட திறப்பு விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்பகுதியில் தனக்கு கிடைத்த வாக்குகள் குறித்தும் மாற்று கட்சிகள் மற்றும் புதிய கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகள் குறித்தும் பொதுமக்களிடம் வெளிப்படையாக பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களுக்காக செய்த நலத்திட்டங்களை நினைவுபடுத்திய அவர் பொதுமக்கள் தங்களை ஏமாற்றி விட்டார்களா என்றும் இனிவரும் தேர்தல்களில் திமுகவிற்கு முழுமையான ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தென்காசி அருகே கல்லூரி மாணவிக்கு தொடர் பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் கல்லூரியின் தாளாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே மீனாட்சிபுரத்தில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியின் தாளாளர் வினு என்பவர் அங்கு பயின்ற கேரளாவை சேர்ந்த நர்சிங் மாணவி ஒருவருக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் தென்காசி மகளிர் காவல் நிலைய போலீசார் வினு மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கைது நடவடிக்கையின் போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் சட்டமன்றம் மற்றும் எம்பி நிதியின் கீழ் ரூபாய் 86,26,000 மதிப்பிலான வளர்ச்சித் திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடங்கி வைத்தார். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 84,26,000 மதிப்பிலான புதிய சிமெண்ட் சாலைகள், மழைநீர் வடிகால்கள், பொது கழிப்பிடங்கள் மற்றும் அங்கன்வாடி மைய கட்டிடங்களை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி திறந்து வைத்தார். மேலும் சில புதிய பணிகளுக்கு பூமி பூஜை செய்தும் மக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாணவர்களுக்காக பல்வேறு சிறப்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் தெரிவித்தார். மேலும் பள்ளி படிப்பை பாதையில் நிறுத்தியவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் ராஜ்மோகன் தனியார் பள்ளிகளின் முறையற்ற கட்டண வசூலை கட்டுப்படுத்த சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் நவீன தொழில்நுட்ப கல்வியின் ஒரு பகுதியாக வரும் கல்வி ஆண்டு முதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தனி கணினி பாடப்புத்தகம் அறிமுகப்படுத்தப்படும் என உறுதியளித்தார். எங்களுடைய தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் வருவது அதிகரித்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான செய்தியை
உங்கள் மூலமாக உலகத்திற்கு சொல்லிக் கொள்கிறேன். நான் பெரிதும் எதிர்பார்த்தது தொடக்க கல்வி. அந்த தொடக்க கல்வியில தங்களுடைய குழந்தைகளை வாஞ்சையோடு கொண்டு வந்து பெற்றோர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள் எங்களுடைய கண்கள்னு நான் அடிக்கடி சொல்வேன். இந்த கண்களுக்கு இப்பொழுது புதிய வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கில் பெருகி இருக்கக்கூடிய இந்த புதிய மாணவர்களை வருக வருக இதை வரவேற்கிறேன். அவர்களுடைய வரவு நல்வரவாகட்டும். அடுத்தடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு, பட்ஜெட் எல்லாம் இருக்கு. அவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய, அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல அறிவிப்புகளுக்கான ஆய்வு பணியும் போயிட்டு